சில நடிகர் படுத்துக்கினே பேசுகிறான். யாருன்னு அவர் பேர் கூட தெரியல. பொட்டும் வச்சு வச்சு அந்த பாட்டில் கூட ஆடுவார். அவரு கூட ஒரு காலத்தில் என்னமா டான்ஸ் ஆனாரு, இப்போ இழுத்துக்கின்னு ஆடுறாருன்னு அவர் ரீல்ஸில் போட்டேன். இவர் பேர் மறந்துச்சு. அவர் இந்த சேது படத்தில் நடிச்சிரு. அவர் படத்துக்குன்னே பிறகு ஆச்சு கொஞ்ச நாள் ஒரு கருமும் புரியல. ஒன்று தெளிவாக பேசணும். போதையில் இருந்தானான்னு தெரியல, இஷ்டத்துக்கு பேசுகிறான். அங்கே பார்த்தா சின்ன திரை விஜயண்ணா வந்து கலக்கிறாரு. எலெக்ஷனில் நிற்பீங்களா கேட்டால் தெரியாது, அது காலத்தின் கட்டளைன்றார். அவர் சொல்ல முடியாது. திடீர்னு நாளைக்கு அவர் மினிஸ்டர் ஆனாலும் அவர் யாருக்கு தெரியும்? யாரோ மினிஸ்டர் ஆகிறாங்க, யாரோ எம்எல்ஏ ஆகிறாங்க. இப்போல்லாம் யாரையும் பகச்சிக்கிறதுல யாரையும் பேசுறதில்ல, சமாதானமாக போகிறது. இப்போ இந்த கிரிஞ்சு கப்பல்ஸே நாளைக்கு எலெக்ஷன் ஜெயிச்சாலும் ஆச்சரியத்துக்கு இல்லை. யாருக்கு தெரியும்? யாருக்குங்க தெரியும்? இந்த கேள்வி கேட்குறதுல யூஸ் இல்லைன்னு தெரியும், கேட்காம இருக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. அழுகுறானுங்க. அழுகுறது பார்த்தா நமக்கு வந்து சிரிப்பு வரல, நமக்கு அழுகு வருது. அவன் ₹10 காசு வாங்கலை. இது என்ன மேட்டர்னா, இவங்களுக்கு வந்து வருமானம் வரும் பொழுது, அதாவது எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸோ எவனாவது இந்த ஆப்போ ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்கு வருவானு பொழுது வந்து காசு கொடுப்பானு பொழுது, இப்போ எனக்கு பயாஸ்ட் ஆகிட்ட பிறகு கேள்வி கேட்டவொடனே எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க. அப்புறம் இவன் ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட் ஓடாது இல்லை, விற்காது, அப்புறம் காசு வராது. இப்போ நான் வந்து நல்லவன், எனக்கு வந்து சம்மந்தமே இல்லை, எனக்கு அரசியல் எனக்கு கிடையாது, எல்லோரும் எனக்கு வேணே சாமி பார்க்குது, திரிசூல் துவச்சிக்குது, கண்ணில் குச்சிரும், எல்லோரும் ஒன்றுன்னு அழுதுனுக்குறானுங்க.